ஒரு அண்ணன் 1400 ஒட்டி 1200. இது இது கிளாக்கன் 1600 கிலோ. நான் இப்போ 5 பேத்திக்கும் ஒரு பேரனுக்கு தான் உழைக்கிறேன். பழைய கிலோவுக்கு 500 ரூபா. கேரட்டு கிலோவுக்கு 600 ரூபா. கத்தரி ஒரு 2000 2500 ரூபா நாங்கள் உழைக்கக்கூடியதாக இருக்குது. அப்படியே 15,000 ரூபா. அதுக்குள்ள 3 பேக் இருக்கும். இது ஒரு மருந்து இல்லாத பழம். கற்பனை தேமார் கூட சாப்பிடலாம், பயம் இல்லாம சாப்பிடலாம். இப்போ 35 வருஷமா மரக்கறியா விளங்கிறோம். ஃபேன்சில எல்லாமே இருக்கு, எங்கள்கிட்ட எதுவுமே இல்லையாண்டி இல்லை. இடிய பொருள் கூடி இருக்கு. தேளி வந்து கிலோ 300 ரூபா. முட்டை 600 ரூபா. ஊர் முட்டை, நாட்டு முட்டை. ஊர் முட்டை வச்சுக்கிங்க. கூலி இல்லாம எங்கட வாங்கல 50 ரூபா விற்கிறோம். அதாவது அடுத்த சைஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாக்கள் வந்து ஒரு 30 ரூபாய் கொடுப்போம். விலாசம் தேவையில்லை, விலாசம் வியாபாரத்தில் இருக்கு. காத்து மாதிரி இது ஆண்ணடனே பாருங்க. பால் சுறா மீன் இருக்கு. பால் சுறா மீன் எல்லா இடமும் இந்த குருநகர் பாசவர் எல்லா இடத்துலையும் எல்லாம் உடன் மீன் தான் நீங்க பாருங்க. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நிற்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் கொக்குவில் சந்தையில் நிற்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொக்குவில் சந்தையில் மீன்கள், மரக்கறிகள், பழங்கள் விளைவுகளை தான் பார்க்க போகிறோம். வாங்கோ காலனிக்குள்ள போகலாம். ஜாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதி ஊடாக நாங்கள் வந்து இப்போ கொக்குவில் சந்தை போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதான் வந்து கொக்குவில் சந்தி பாருங்க. கொக்குவில் வந்து இப்போ இந்த இடம் வந்து ஒரு கொக்குவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் வந்தாங்க எவ்வளோ கடையிலன்னு சொல்லி கொக்குவில் டவுன் பாருங்க. இது வந்து கொக்குவில் புதுக்கோயில்னு சொல்கிற இடம். ஒரு முருகன் கோயில் வந்து இது வந்து கொக்குவில் புதுக்கோயில்னு சொல்கிறது. HMB ஏடிஎம் இருக்குது, அதே மாதிரி BOC ஏடிஎம் இருக்குது. இது வந்து கொக்குவில் மஞ்சவனப்பர் கோயில். பாருங்க, இதில் குவளையம், கேக், இது அந்த மாதிரி அடிசல் உணவகம் இருக்குது. இப்போ நாங்கள் கொக்குவில் சந்தைக்கு வந்துட்டோம். இப்படியே காரணம் நீங்கள் வந்தோன்னா வந்து முதலாவது வந்து இங்கால மீன் சந்தை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை, அங்கால கோழி வச்சு ஆட்டு வச்சு எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒன்றை பார்ப்போம். இங்கே வந்து முதல்ல மீன் வெளியே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்தோன்னா திருக்கை என்ன விலை? கிலோ 800. அடுத்தது இங்கே மீன் பார்ப்போம். இது என்ன மீன்? இது சீரா ஒன்று கிலோ 1000 ரூபா. இது ஒட்டிய ஒரு ஆயுத ஒட்டிய ஒவ்வொரு என்ன விலை? ஒரு அண்ணன் 1400 ரூபா, ஒட்டி 1200 ரூபா. இது இது கிளாக்கன் 1600 கிலோ. இது சீரா என்ன? சீரா 1000 ரூபா கிலோ. இது என்னென்ன? இது பால் முட்டான்ன்றது. இது செவ்வில் பால் முட்டான், அது விலை மீன். விலை என்ன விலை? விலை என்ன 1400. ரைட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா நண்டு எல்லாம் இருக்கு. நண்டு பெருசு கிடக்கணும். அது இது 2000 ரூபான்னா அது 1200 ரூபா. இது நீலக்கால் என்ன? அது இது நீலக்கால். இது பெரிய நண்டு 2000 ரூபா. ரைட்டு. இது நெத்தி விலை என்ன? இது கீழியன். என்ன விலை? இது நாமீன் கிலோ 200. ரைட்டா. அது மாதிரி ரால் எல்லாம் இருக்கு. இது கலங்கட்டி 1800 ரூபா. கலங்கட்டியா? கலங்கட்டி. ரைட்டா. இது சின்ன எழுப்புற ஆளுக்கும். ரைட்டா. அண்ணா இந்த எவ்வளோ வியாபாரம் செய்றீங்க? அங்கே இப்போ 30 வருஷத்துக்கு மேலே என்ன இங்கே கொப்பிலம் தானே? இங்கே வேறு இடங்கள்ல இல்லை. முதல்ல அந்த சந்தையில் இருந்தாங்களா பெஞ்சு. எப்படி இப்போ வியாபாரங்கள் எப்படி என்ன? சும்மா நோமெல்லாம் துறையால் விலை தானே. கனவா வேணா? கனவானா பெருசு 2000 ரூபா. ஒரு சின்ன நாய்க்கு. சரி. ஓகே, நன்றி அண்ணா. சரிங்களா. சுறா இதுக்கு இது வந்து பால் சுறா 3000. ஏன் இந்த பால் கொடுக்குற தாய்மார் இருக்குதுல்ல? ரைட்டு. அப்படி எல்லாமே இங்கே இருக்குது. கொக்குவில் சந்தையில் உள்ள ஒன்று விலையை நாங்கள் பார்த்துட்டு போவோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஊரா இருக்குது, கால் நண்டு எல்லாமே இருக்குது.
சுறா என்ன விலை? சுறா வந்து கிலோ 3000 ரூபாயாம். தலைவரப்பா எங்க ஒன்று சந்தை எப்படி என்ன மீன் அது? செவ்வுல என்ன விலை? செவ்வுல 100 ரூபாயாம். பாரு என்ன விலை? 1700. நல்ல கனவா இருக்குது. கனவாண்ணா கனவா 2000. கனவா வந்து 2000 ரூபாய் போடலாமா? இந்த கொக்கு சந்தைக்கு இந்த மீன்கள் வாடுறது மீன் எல்லா இடமும் இந்த குருநகர் பாசவர் எல்லா இடத்துலையும் எல்லாம் உடன் மீன் தான் நீங்க வாடுறது. எல்லாம் உடன் மீன் தான் நீங்க கொக்கு சந்தையில். அதுக்குண்டா சாயந்தரம் வந்து இன்றைக்கு செவ்வாய்க்கிழமைன்றபடியா பலமான பரபரப்பு இல்லை. அது என்ன மீன் இது? கிளாக் என்ன விலை இது? நண்டு வந்து என்ன நீலக்கால் நண்டு இருக்கு, இந்த நண்டு இருக்கு. என்ன இருந்துச்சு நம்ம ரெண்டு? இது என்ன விலை? இது இது ஆண் நண்டு. ரைட் ரைட். என்ன விலை மணி? அண்ணா அந்த விலை வியாபாரம் செய்றீங்க? 10 வருஷமா வியாபாரம் செய்றீங்க. விலையில் குடிக்க குறைஞ்சிருக்கா? காத்து மாயிடும். சரி சரி சரியா. இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து பாறை மீன் கிலோ வந்து 1600 ரூபா. இது என்ன மீன்? விளா மீன். விளா மீன் என்ன விலை? 1400. இது வந்துங்க 1400. மற்ற பெருசு வந்து 1700 ரூபா. எல்லாம் இது என்ன மீனையா? அது வந்து திரளி மணல். ஏன்னா திரளி வந்து என்ன பொறிக்க தான் பேசுவேன் கூட. அது இப்படி எல்லா மீன் வகைகள் இங்கே இருக்கு பாருங்க. பாருங்க பால் சுறா மீன் இருக்கு. பால் சுறா திரளி வந்து கிலோ 300 ரூபா. இந்த மீன்லாம் பொரியலுக்கு வேற டேஸ்ட். என்ன பொரியலுக்கு வேற டேஸ்டாக இருக்கும். அப்படியே எல்லா இதுவுமே இருக்கு. இது என்ன கலங்கட்டி இறால் இருக்கு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாயாம். இது வந்து இந்த சந்தை வந்து எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா வளமையம்பு இன்றைக்கு வந்து ஆக்கக்கூட வேணும்னா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையோடைய ஆக்கக்கூடவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொக்குவில் மீன் சந்தை காட்டிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெரக்கட் சந்தை இருக்குது. அது மாதிரி இங்கால கோழி வச்சு வாங்கலாம். அது மாதிரி ஆட்டு வச்சு எல்லாமே இங்கால விற்று கொண்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறி வியாபாரம் நடந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கைக்காய் இருக்குது. முருங்கைக்காய் என்ன விலை? முருங்கைக்காய் 800 ரூபா கிலோ. கிலோ 800. விலை குறைஞ்சிட்டா முருங்கைக்காய் இப்போ? இப்போ எல்லாம் குறைஞ்சும். தக்காளி கிலோவுக்கு 500 ரூபா. கேரட்டு கிலோவுக்கு 600 ரூபா. கத்தரி கிலோவுக்கு 300. இது மற்ற வெள்ளைக்கதிரி எல்லாம் ஒரே விலை. இது வெள்ளைக்கதிரி மட்டி விலை. எந்த இடம்? மட்டும் எல்லாம் ஒரே விலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கால மரவள்ளி இருக்கு. மரவள்ளி 300 ரூபா. முள்ளங்கி கிலோ 300. பீட்ரூட்டு 300. சுரைக்காய் கிலோவுக்கு 150. அது மாதிரி பைத்தங்காய் இருக்கு. பைத்தங்காய் கிலோவுக்கு 600. வெண்டி கிலோவுக்கு 150. கீரை 100. அது மாதிரி கரிமிளகாய் இருக்கு. கரிமிளகாய் கிலோவுக்கு 800 ரூபா. பெரிய வெங்காயம் கிலோவுக்கு 150. உருளைக்கிழங்கு 200 கிலோ. ஐயா பேர் என்ன?
திருச்செல்வம் போனா திருச்செல்வம். எவ்வளோ மரக்கறி வியாபாரம் செய்றீங்க? 25 வருஷத்துக்கு மேல வியாபாரம் செய்யறோம். இப்போ எப்படி இருக்கு விலையெல்லாம்? விலையிலாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நாங்கள் 25 வரையும் வியாபாரம் செய்யறதுனால நல்ல சிறப்பாத்தான் வெளிநாட்டுல எங்களோட இதுல பார்ப்பேன். இப்ப எல்லாம் பார்த்துட்டு எங்களோட தம்பி எங்க மகன் எல்லாரும் அப்ப அவங்களோட வீடியோ பார்த்துட்டு நாங்கள் இந்த பேரம் கொண்டு எங்களை திருப்பி அதை காட்டுவோம். சரியா? உண்மை சொல்றோம். சரி சரி. நாங்கள் விலாசங்கள் கூடுதலா நாங்கள் கதைக்கிறது இல்லை. ஏன்னா விலாசம் தேவையில்லை. இந்த வயசுக்கு விலாசம் தேவையில்லை. விலாசம் வியாபாரத்துல இருக்கு. அவ்வளவுதான். இங்க வியாபாரம் நான் எல்லா இடம் செய்தேன். நானே 10 தொழில் செய்தேன். நான் சரிதல்ல இந்தியா பிசினஸ்ல இருந்து சகல வியாபாரம் செய்தேன். விலையில இருந்து இருந்தில்லை. நான் இப்ப 35 வருஷமா மரக்கறி வியாபாரம் செய்யறோம். சரி சரி சரி. நீங்கள் வரைக்கு எனக்கு தெரியும். ஓட்டி அம்மா வாங்கோ. எனக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் இல்லை பாப்பினா பார்த்துட்டு எங்க தம்பி தங்கச்சி எல்லாரும் கதை எப்படிட்டு உடனே சொல்லுவேன். நான் உங்களை நேரிலேயே பார்த்தேன். நாங்கள் மரக்கறியா நம்மளா வந்து நம்மளா மாத வருமானம் உழைக்கூடிய நல்லா இருக்குமா மரக்கறி வியாபாரம்? மரக்கறி அந்த எடுத்து அழுகியும் போய் கொஞ்சம் அழுகியும் போகும் இருந்தால் ஐயா எனக்கு ஒரு பேரன் ஒரு இளமையா ஒரு மகள் 39 வயசு 42 வயசுல ஒரு மருமகன் இழப்பு தந்துச்சு. எனக்கு தெரிய கவலை யோசிச்சு மக்கள் வெளிநாட்டில் இருந்தா என்ன போனாலும் அது எல்லாம் நாங்கள் தான் கூட வாழலாம். நான் இப்போ 5 பேத்திக்கும் ஒரு பேரனுக்கு தான் உழைக்கிறேன். எனக்கு ஒரு துன்பம் இல்லை. ஆண்டவர் இந்த வயசு. சரி ஓகே ஓகே ஓகே. பாருங்க கருத்த குழம்பு அந்த சூப்பி மாம்பழம் சொல்லுவாங்க, சின்ன மாம்பழம். இது என்ன விலையா கிலோ? கிலோ 600 ரூபா. இது என்ன மாங்க? பாண்டி மாங்க. போடலாம், கரைக்கு போடலாம், சும்மா சாப்பிடலாம். வைக்க முடியுங்க. இது வந்து 60 ரூபா. தேங்காய் என்ன போகுதா இப்ப? 200. முட்டை 60 ரூபா. ஊர் முட்டை, நாட்டு முட்டை. ஊர் முட்டை வச்சுக்கிங்க. நிறைய பேர் ஊர் முட்டை தேடி தருவீங்க. பாத்தீங்கன்னா கொக்குவில் சந்தையில இருக்குது. மற்ற நிறைய இடத்துல உப்பு இல்ல நீங்க உப்பு இருக்குது. என்ன மாதிரி விலை இப்ப? 250 ரூபா. புளி 250 ரூபா. ஒரு உருண்டை காப்பி. புளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 2000 வரைக்கும் போனது தானே? இப்ப போயிட்டு போயிடுச்சு. சரி சரி. இப்ப கொஞ்சம் 1000 ரூபாய் இப்ப. சரி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கீரை, வெள்ளாரை, பொன்னாங்கானி, உப்பு, தேங்காய் எல்லாமே நிறையா விற்று கொண்டிருக்கிறார். வணக்கம் ஐயா, உங்களோட பேர் என்ன? எவ்வளோ வியாபாரம் சரிங்க இங்கே? இப்போ எப்படி மரக்கறில விலையில எப்படி கூடிக்கா குறைஞ்சிருக்கா? ஏற்றி இறக்கம் தானே? ஏற்றி இறக்கம் தானே? இங்கே எங்கே இருந்து பாரு மரக்கறி உங்களுக்கு? திண்ணையில் எடுத்துக்கிறீங்க. சரி சரி. ரைட் ரைட்டா. எக்ஸ்ட்ரா அப்பளம், தூள் பேக்கெட் எல்லாமே வைத்து கொண்டு இருக்கிறார். தேசிக்காய் என்ன மாதிரி இப்போ கீரை விலை என்னையா? வெள்ளார, பொன்னாங்கானி. சரி ஓகே. இது சின்ன வெங்காயம் என்ன விலை? பெருசு 160. ரைட்டு. முந்தைய வாரத்தில் பார்த்தீங்கன்னா சனம் வந்து சின்ன வெங்காயம் தான் விரும்பி பண்ண கூட. இப்போ பெருசு தான் பண்ணுறாங்க கூட. நல்ல அப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டிறைச்சி கடை வந்து போட்டு இங்கே வந்து கோழி கோழிச்சி கடைக்கு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கொக்கில் சந்தையில் வந்து கழிப்பற வசதி அது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கு பாருங்க. பற்றிய பிளானிங்காக போட்டுக்கிறோம். 2024 எதுவுமே வேலை முடிச்சு நினைக்கிறேன் பாருங்க. கொக்குவில் பொது சந்தையின் சுகாதார வசதிகள் மற்றும் ஏனைய வசதிகளை மேம்படுத்துதல்னு சொல்லி இதில் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கணும். ஒரு மேல்மாடி கட்டடம். இதில் பார்த்தீங்கன்னா வேண்டுற மீன்களை வந்து இங்கே வந்து வெட்டி கொண்டு போகலாம். பார்த்தீங்கன்னா அப்படி வெட்டிக்கிறது ஆகல் வைக்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம் அண்ணா, பேர் என்ன? குலசிங்கம். என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு மீன்கள் வெட்டுறது வருதா? வியாபாரம் இருக்குது, பிரச்சனை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறோம். ரைட் ரைட்டா. என்ன மாதிரி நம்மள ஒரு பேக்குக்கு அப்படி காசா என்ன மாதிரி வேண்டுறீங்க? நாங்கள் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை தருவினோம். சின்ன அந்த அமௌண்ட் தராயிரம் அப்படி. ரைட் ரைட்டா. நம்மள ஒரு நாளைக்குள்ள கூடிய இருக்கா நம்மள வருமானங்கள்? இப்போ இன்னும்லாம் ஒரு 2000 2500 ரூபா நாங்கள் உழைக்கக்கூடியதாக இருக்குது. அதுவும் அந்த மீன் சீசன் மாதிரி கூடிய இதால் வந்தால் தான் நாங்கள் செய்வோம்.
மற்றபடி ஒரு இது இல்லை. மற்றபடி சந்தை குத்தகை அப்படி இப்படி போகுது எங்கட காலங்களும் போய்ட்டு. சரி, அப்போ எவ்வளவு நீங்கள் இந்த மீன் வெட்டுற வேலை செய்துருக்கீங்க? நான் 2 வருஷத்துக்கிட்ட நான் இது பண்ணிருக்கேன். இந்த இதெல்லாம் 18-20 வருஷமா வேலை செய்கிறேன். வெட்டுற காட்டும் எல்லாம் விரிக்கணும். சரி சரி. அப்போ இதுக்கு மேலே வேலை செஞ்சீங்க? நான் கடத்தது தொழில் செஞ்சீங்க. இப்போ வந்து வெட்டுற வேலை செஞ்சீங்க. ஓகே அண்ணா, இதை பாருங்க. എൻ്റെ ജഫ്ന ബാള. அது நடக்கல, புயலால குழம்பிட்டு சூறாவளி அடிச்சுலாண்டே. அதில் குழம்பிட்டு போயிட்டாங்க. நேற்று போயிட்டாங்க, திருப்பி வாரண்டு சொல்லிட்டாங்க. ஆமாம், இப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீனை கொண்டு இங்கே வெட்ட கொடுத்து நீங்கள் வெட்டி கொண்டு போகலாம். சரி சரி, ஓகே. இது வந்து ஒரு மேல்மாடி சந்தை, கீழே மீன் சந்தை. இங்கால மரக்கறிகள், பழங்கள், இங்கால இறைச்சி கடை. என்ன மாதிரி இது பாண்டி மாங்க? என்னண்ணா என்ன விலை? என்ன விலை? பெரிய மாங்காய் நாங்கள் பக்கத்துல 1000 வடியா கூலி இல்லாம எங்கட வாங்கல 50 ரூபா விற்கிறோம். அதாவது அடுத்த சைஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாக்கள் வந்து ஒரு 30 ரூபாய் கொடுப்போம். அதை விட சின்ன சைஸ் கிடக்குது, ஏழைகள் வந்து அது 5-10 ரூபாய்க்குன்ற மாதிரி கொடுப்போம். நாங்கள் அதை விட பெருசா ஒரு லாபத்தை விடல. ஓரளவுக்கு எங்களுக்கு அண்டன்டாடு செய்யறதுக்கு வந்தா போதும். நீங்க உங்களோட வீட்டுல மரம் இருக்கா இல்லாட்டி? இல்ல, அடுத்த வீட்டு இருந்தாலும் நான் நேர்மையா சொல்லி வேண்டுவேன். இப்போ அண்ணனமா போகும் கடும் விலைக்கு பண்ணி நாங்கள் விற்கலாது. சரி சரி சரியோ. பாண்டி மாங்க கூட சொதுக்கி பாய்ப்பீங்க, சொதுக்கி போடலாம். இது வந்து ஸ்பெண்டிங் டாக்டர் வந்து தூளுப்பு போட்டு சாப்பிடலாம். சரிதானே? ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா மெயின் சாமான் வந்து கரைக்கு போட்டா ஒரு பேர் லெவலா இருக்கும். சரி, ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் இருக்குது. என்ன விலையில வெள்ளரி பழம் போய்? இப்போ வெள்ளரி பழம் இப்போ வந்து யாழ் மாவட்டத்தில் நம்மகிட்ட தான் இருக்கு, வேறு யார்கிட்டையும் இல்லை. இது வந்து இப்போ நான் அதுக்காண்டி எங்களோட சொந்த தோட்டம் வழியாக மக்களுக்கு ஒரு சேவையாக தான் இதை செய்கிறேன். இதை வந்து குறைச்சி தான் விற்கிறேன். இப்போ 500 ரூபாய்க்கு பெரிய பழம் விற்கிறேன். சின்ன பழம் வந்து 600 ரூபா. என்ன சின்ன பழம் 400, 350க்கு விற்கிறேன். மற்ற வியாபாரிகள் 700, 800 ரூபா விற்கிறாங்க. நான் குறைச்சி தான் ஒரு மக்களுக்கு ஒரு சேவையாக. இது ஒரு மருந்து இல்லாத பழம். கற்பனை தாய்மார் கூட சாப்பிடலாம், பயம் இல்லாமல் சாப்பிடலாம். மற்றது எங்களோட பாரம்பரிய பழம். இது எங்களோட பரம்பரை தமிழற்ற பண்பாட்டுக்குரிய ஒரு பழத்தின் பழங்களின் பழம்தான் இது. ஆகவே இது ஒரு எங்களோட பரம்பரையாகவே நாங்கள் இதை செய்து கொண்டு வரோம். நீங்களே தோட்டம் வச்சிங்களா? உங்கள்கிட்ட தோட்டமும் இருக்கு. இப்போ இன்னொரு ஆள்கிட்ட காய் இருந்தாலும் அதையும் எடுத்து குறைந்த விலைக்கு எடுத்து குறைந்த விலைக்கு தான் விற்று கொண்டு வரோம். இந்த வாகனத்துல நீங்க போய் கொள்முதல்? ஆமாம் ஆமாம், இந்த வாகனத்திலாம் பயணிக்கிறோம் நாங்கள். நிறைய பழம் கொண்டு வந்தது, 25-30 பழத்துக்கிட்ட கொண்டு வந்தது. மக்களுக்கு கொடுத்து இப்போ ஒரு 4 பழம் தான் இருக்கு. இங்க அனுப்பிங்களா? கோகில் அனுப்பேன், கைலாச பிள்ளையா கோயில் அதில் அனுப்பேன், கோகில் சந்தையில் அனுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு இடத்த நிற்காமல் கூட இதெல்லாம் நிற்கிறது, கூட கைலாச பிள்ளையா கோயிலே நிற்கிறானா. சரி, ஓகே. சந்திம்மா இதில் பார்த்தீங்கன்னா கொக்குவில் சந்தை பக்கத்துலேயே ஹாரிசன் ஃபேன்சின்னு சொல்லி கடை இருக்குது. ஏகப்பட்ட பொருட்கள் வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஐயாட்ட வெளியில் நிறைய பேக் எல்லாம் இருக்குது, அந்த வெளியே கேட்டறிவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளோ நீங்கள் இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிங்க? யாழ்ப்பாணத்தில் கிடையாது, வேலுமணி நிறைய. ரைட் ரைட்டா. 42 வருஷம். ஏர்போர்ட்டுக்கு போய் தேவைப்படுற ட்ராவலிங் பேக்கள் நிறைய இருக்குது. நம்மள சின்ன பேக் என்ன விலையா? இது அது 6500 ரூபாயா? 6500 இந்த 5 வேறனையா? அது அது 5 என்ன விலையா? அப்படியே 3 15,000 ரூபா.
அதுக்குள்ள 3 பேக் இருக்கும். 3 1 2 3 சைஸ் இருக்கு. ஆ, அப்போ 5000 ரூபா அப்படி இதை பெரிய பேக் உள்ள 3 பேக் இருக்கும். ஓ 3 பேக் காட்டுங்க. வந்து காட்டுனா இந்த இதெல்லாம் இந்த சின்ன சின்ன சைஸ் இருக்கு. இந்த அடுத்தது இந்த சைஸ் எல்லாம் உள்ளுக்கு இருக்கு. அது ரவுலும் பேக் இருக்கு. 1300 ரூபா. இதுக்குள்ள வந்து 3 பேக் 3 சேர்த்து மூணும் சேர்த்து 16000 ரூபா 15000 ரூபா. இந்த பெரிய பேக் எத்தனை கிலோ வைக்கலாம்? இந்த பெரிய பேக் இந்த பெரிய பேக் உள்ள 33 கிலோ 34 கிலோ வைக்கலாம். ரைட். உங்களுக்கு வேணும்னா எடுங்கோ. மற்ற இங்கே உள்ளுக்கு ஹேண்ட்பேக் எல்லாம் இருக்கு. எது எடுத்தாலும் எந்த ஐட்டம் எடுத்தாலும் 1500 ரூபா 1600 ரூபா. ரைட். ஹேண்ட்பேக் இதில் சைஸ் இருக்கு. 1700 1600. இப்போ லேட்டஸ்ட் மாடல்ல எல்லாம் இருக்கு. அப்படியே அது மாதிரி இங்கே ஸ்கூல் பேக்கள் இருக்கு. அது என்ன இந்த ஸ்கூல் பேக் ஸ்டார்டிங் இருக்கு. இந்த இருக்கு 1800 ரூபாய் தருவோம். சரி 2000 ரூபா 3000 ரூபா வித்த பேக். ரைட். கிளாஸ் பேக். ரைட். இந்த பேக் இருக்குது. இது ஒரு பேக் கணக்காக இருக்கு. பெல்ட் இருக்கு 700. ரைட். அது மட்டும் இல்லாம இந்த ஜிமிக்கி கமல் அதாவது எல்லாமே இருக்கு. 250 ரூபா எடுத்தாலும். ரைட். பொட்டு இருக்கு 50 ரூபா. பொட்டு சீப் இருக்கு. ரைட். இப்படி உங்களுக்கு தேவையான எல்லா ஃபேன்சி பொருளுமே இந்த கோக்குவில் விற்கிறோம். இது 50 ரூபா விற்கிறோம். சரி. குழந்தை பிள்ளைண்ட இது பபுள்ஸ் விளையாடி சாமான்கள் அது ஃபேன்சி பொருள் எல்லாமே இருக்கு. முடிமேல் கொண்ட முடிமேல் அந்த முடிமேலாம் இருக்கானே. முடிமேல் இருக்கு. நல்ல சைனாலேருந்து வந்த பூல் பிராண்டுகள் இருக்கு. 150 ரூபா மற்ற 50 ரூபா 20 ரூபாய்க்கு இருக்குது. கொஞ்சம் நல்ல ஐட்டம். சரியா. பார்த்தீங்கன்னா நிறைய ஜிமிக்கி ஐட்டங்கள் இருக்குது. அவங்களோட சாரி நொடுப்பு கேட்ட கலர்லேயே அப்புறம் ஜிமிக்கி ஐட்டங்கள் இருக்குது. நாங்கள் இது என்ன விலைங்க இது? இதெல்லாம் 300 ரூபா 200 ரூபா. நம்மள சாரி ப்ரௌச்சுகளும் இருக்குது அண்ணா. கீழே இருக்கு. ரைட். என்ன விலை ப்ரௌச்சுகள்? இது 250 200. ரைட். இந்த இது என்ன பச்சை? இந்த பச்சையா 200 ரூபா. ரைட். சின்ன ஜிமிக்கி எல்லாம் 200க்குள்ள தான் அண்ணா. சரியா. இந்த அந்த 5 ரூபா குத்தி காப்புங்க அதா கரெக்டா தானே? கரெக்டா தானே? என்ன விலை இது? 2500 ரூபா 2000 900. ஒவ்வொரு சைஸ்லயும் இருக்குண்ணா. ஓகே. ஜிமிக்கி வந்து சின்ன ஜிமிக்கிலாம் இருக்கு. இது என்ன விலை? இதுவும் 2200 ரூபா 2000 ரூபாய்க்குள்ள தான் அண்ணா. இது வந்து இந்த போட்டா கோல்ட் மாதிரி இருக்கு. கரெக்டா தானே? வாரண்டி தான். வாரண்டி எவ்வளவு நாள் வாரண்டி? 1 வருஷம் வாரண்டி. ரைட். இத நாங்க டெய்லி யூஸ் பண்றேன்னா 1 வருஷம் வாரண்டி கண்டிப்பா சொல்லுவோம். டெய்லி யூஸ் பண்ணாம ஃபங்க்ஷனுக்கு மட்டுமேண்டா ஓகே பாவிக்கலாம். ரைட். கண்ணாடி காப்பு அதாவது ஒரு உறுப்பு கிழமை அதே கலர்ல போடுற காப்பெல்லாம் இருக்கு. என்ன மாதிரி செட் ஆயிட்ட மாதிரி தாங்க? செட்டாவும் தருவோம் சோடியாவும் தருவோம். என்ன விலை இது? செட்டா எடுத்தா 2000 ரூபா சோடியா எடுத்தா 200 ரூபா போடுவோம். சரி. அப்படி வந்து ஒரு இது இருக்கு. பாத்தீங்கன்னா நெக்லஸ் இதெல்லாம் அந்த சேர்ந்து வரல நெத்தி பட்டம் தோடு சேர்ந்து வர அப்படி எல்லாமே இருக்கு. இது செட்டா தருவோம். இதெல்லாம் செட்டா தருவோம். என்ன விலை இது? இது 1500 ரூபா. நான் குறைச்சு போடுறேன். தோடும் தோடு நெக்லஸ் ஜிமிக்கி 3 சேர்ந்தே வரும். சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா கிளிப்புகள் லென்ஸ் பேண்டுகள் இது எல்லாமே இருக்குது. நம்மள என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு ஃபேன்சி பொருட்கள் இருக்கு? கூட ஃபேன்சில எல்லாமே இருக்கு. உங்கள்ட்ட எதுவுமே இல்லையாண்டில்ல இடிய பொருள் கூட இருக்கு. எல்லாம் இதுக்குள்ள எல்லாமே இருக்கு. பேக் இருக்கு, ஹேண்ட் பேக் இருக்கு, ஸ்கூல் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு. கொப்பி புத்தகம் எல்லாமே இருக்குண்ணா. மற்றது கிளிப்புகள் பர்ஸுகள் மாடல் பர்ஸுகள் அதெல்லாம் இருக்கு. வெட்டிங் கொண்டு போற பர்ஸுகள் நூல் ஐட்டம் இருக்கு. இடியப்ப உரல் இருக்கு. நல்ல இடியப்ப உரல். இது அந்த பூவரசம் மேல இடியப்ப அதான் நல்லது. என்ன விலை இது? இது 2000 ரூபா. நாங்க மலிச்சு போடுவோம். 1900 1800 ரூபாய்க்கு தருவோம். சரி. ஓகே. கடை வந்து எத்தனை மணி போடுவீங்க? நான் வந்து 7:45 வந்து 8:45 போட்டுவேன். சரி. சனி ஞாயிறு நான் ஃப்ரீ எல்லாருக்கும் வந்துருக்கேன். சரி. ஓகே.